ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எஸ்பியூவில் இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து தனக்கு கீழே 2 பேரையோ இல்லை தன்னால் முடிஞ்ச எத்தனை அதிகமான மெம்பர்களையோ சேர்த்து அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க வாங்குகிற இன்கம்லேருந்து சில பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷனாக கொடுப்பாங்க. இது வந்து எஸ்பிஓவில் ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தான். அந்த எஸ்பிஓ வந்து திரும்ப ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர் கமிஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம டாஸ்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நம்மளோட டவுன்லைன்ஸ் டாஸ்க் பண்ணும்போதும் அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணாமலே வந்து நம்ம ஒர்க் பண்ணனாலுமே நம்மளோட டவுன்லைன்ஸ்லேருந்து என்ன ஆகும்னா, அந்த அவங்க ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்ட்ரோ கமிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி பேசிவ் இன்கம் கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் க்ரோத் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. ப்ளஸ் நம்மளை பார்த்து நம்மளோட டீமும் மோட்டிவேட் ஆகி டீம் க்ரோத் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்மளும் சம்பாதிக்கலாம், நம்ம டவுன்லைன்ஸையும் சம்பாதிக்க வைக்கலாம். இதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இன்ட்ரோ கமிஷன் இல்லாமல் போயிருச்சுன்னா நம்ம டவுன்லைன்லேருந்து நம்மளுக்கு 5% வந்து இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு ட்ராபேக்காகவும் இருக்குது டீம் கொடுக்கலன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ரெஃபரல் செஞ்சுருப்போம். ஆல்ரெடி நம்ம ஓல்டு மெம்பராக இருந்து நிறையா பர்சனை நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம ஜாயின் பண்ணியிருந்தாலும் இதில் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கீழே வந்து டாஸ்க் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்ட்ரோ கமிஷன் ஆட் ஆகும். நம்ம எதுக்காக டீம் கொடுத்தோம்? நம்மளுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான், எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணுங்கிறதுக்காக டீம் கொடுத்தோம். ஆனால் வந்து நம்ம நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு நியூவாக 2 மெம்பர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணதுனால நம்மளுக்கு இத்தனை பெனிஃபிட்ஸும் வந்து நம்மளை விட்டு போயிடும். ப்ளஸ் நம்ம பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து இன்ட்ரோ கமிஷன்ங்கிறது ஒரு பேசிவ் இன்கம் தான். நம்ம டாஸ்க்கை பண்ணுறது இல்லாமல் அடிஷ்னலாக வர பேசிவ் இன்கம், இதுவும் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரோ கமிஷன் வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கும் நியூ மெம்பர்ஸ்க்கும் எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஓல்டு மெம்பராக இருந்தாலும் நியூ மெம்பராக இருந்தாலும் 2 ரெஃபரல் வந்து குவாலிஃபைட் ரெஃபரல் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அஃப்லிகேட் ப்ரோக்ராம் இல்லாட்டி வந்து இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு இந்த 5% வந்து இன்ட்ரோ கமிஷன் வந்து நம்மளுக்கு வரும். அவங்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு அந்த இன்ட்ரோ கமிஷன் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அது மாதிரி ஓல்டு மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு 15, 30 எவ்வளோ மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெஃபரல் இல்லாமல் புதுசாக நியூ 2 ரெஃபரல் கொடுத்துருந்தா மட்டும் ஆட் பண்ணியிருக்கும்போது, ஓல்டாக இருக்க எத்தனை மெம்பர்ஸ் வச்சுருந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து இன்ட்ரோ கமிஷன் வந்து எஸ்பிஓ தரதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக டீம் கொடுத்துருந்து அவங்களும் ஒர்க் பண்ணியிருந்து அப்போயே நம்மளுக்கு இன்ட்ரோ கமிஷன் ஆட் ஆகலாம். என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். நம்மளோட லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா, கீழே அந்த டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா, டிக்கெட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் ரைஸ் எ டிக்கெட்னு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் போய் நம்மளோட ஸ்டாஃப் ஐடி, நேம் எல்லாமே இருக்குது. நம்ம மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், நம்மளுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த இடத்துல அப்லோடுங்கிறதுல வந்து என்ன பண்ணால், நம்ம டவுன்லைன் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்மளோட டேஷ்போர்டில் நம்மளுக்கான இன்ட்ரோ கமிஷன் வந்து ஆட் ஆகலை அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டை 2யும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த சூஸ் ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த ரைஸ் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ரைஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்தது வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொடுக்காதனால தேர் இஸ் நோ ரெக்வெஸ்ட் பண்ணுறது. நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் காமிக்கும். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிப்ளை அட்மின் சைட்லேருந்து வந்துடும்.